கொஞ்ச நாள் முன்னாடி 0 to 10,000 எப்படி அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ சிம்பிளாக ஒன்று போட்டிருந்தேன். அதில் இஃப் யூ வாண்ட் எக்ஸாக்ட் ப்ளூ பிரிண்ட் ஜஸ்ட் கமெண்ட் ஸ்டெப் டு மணி அப்படின்னு சொன்னேன். ஒரு 25 வந்தால் போதும்னு சொன்னேன். ஐ ஜஸ்ட் காட் 40 to 50 கமெண்ட்ஸ் லைக் நிறைய பேர் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து எடுத்து டக்குன்னு போட்டுறக்கூடாதுன்னு சொல்லி பாயிண்டாக ஸ்டெப்பாக ஃபுல்லாக எழுதிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷேர் யூ. நான் இப்படி தான் ஏர்ன் பண்ணேன்றது நான் சொல்கிறேன். ப்ரோ நான் இப்படி தான் நடந்தேன், ஃபஸ்ட்டு இப்படி போச்சு, ஸோ இதுதான் ப்ரோ ரூட்டு, இப்படி தான் நான் போனேன்றது நான் சொல்லிடுறேன். இஃப் யூ வாண்ட் இட் யூ கேன் ட்ரை இட். ஸோ ஒன் மோர் திங் இஸ் டோபமைன் ஹிட்ன்ற மாதிரி இந்த வீடியோ இருக்காது. இங்கேருந்து எடிட் அங்கேருந்து எடிட்ன்ற மாதிரிலாம் இருக்காது. இஃப் யூ ஆர் இன்ஸ்டாகிராம் ரீல் பிரெயின் 3 seconds தள்ளுற கேரக்டராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை, வெளில போயிடுங்க. செகண்ட் திங் இஸ் நோட்ஸாக எடுங்க. ஒரு வீடியோ கூட பெட்டில் உட்காந்து பார்க்காதீங்க, அதை யோசிச்சு நோட்ஸ் எடுங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோஸ். நான் சொல்கிறது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் சேஞ்ச் பண்ணி கூட பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஹவ் ஐ ட்ரைட். ஸோ ஐம் கோயிங் டு கிவ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து யாராக வேணாலும் இருந்துக்கோங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட், இல்லை சும்மா இருக்கிறவங்க, இல்லை ஒர்க் பண்ணுறவங்க, யாராக வேணாலும் இருக்கீங்க. சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எப்போ ஃப்ரீன்றது பார்க்க ஆரம்பிங்க. ஸோ வீக்லி ஈவினிங்கில் ஃப்ரீயாக இருக்கீங்களா, இல்லை மார்னிங்கில் ஃப்ரீயாக இருக்கீங்களா, இல்லை சாட்டர்டே சண்டேஸில் ஃப்ரீயாக இருக்கீங்களா, இல்லை சண்டே மட்டும் ஃப்ரீயாக இருக்கீங்களா, எந்த டைம்ன்றது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி சண்டேஸில் தான் உங்களுக்கு நல்ல லீடு கிடைக்கும். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த டைமில் தான் லீவ் கிடைக்கும். ஸோ சண்டே. ஸோ நான் ஜென்ரலாக வந்து சாட்டர்டே சண்டேன்ற மாதிரி நான் பேசுகிறேன். ஸோ நீங்கள் எதுன்றது நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த டைமில் நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்றது. ஏன் அப்படின்னா அந்தந்த டைமில் நீங்கள் இதெல்லாம் பண்ணணுன்றதுக்காக நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ சாட்டர்டே சண்டேஸில் ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிங்க. செகண்ட், நீங்கள் வந்து செல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வேணும். கஸ்டமருக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும். என்ன செல் பண்ண போறீங்கன்றது செல்லிங் பற்றி கிடையாது. ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து விற்று அதுலேருந்து கமிஷன் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ரெண்டல் ப்ராப்பர்ட்டினா ஷாப்ஸ் அண்ட் ஹவுசஸ், இது ரெண்டு தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண வேணும்னா உங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட யார் இருந்தாலும் எல்லாருக்கிட்டையுமே கேளுங்க. எங்கேயாவது தெருவில் போகும்போது வீடு பார்த்தியா, 2 let வீடு, இல்லை ரெண்ட் ஃபார் ஷாப் ஏதாவது பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஒரு 20 பேர் 30 பேர் கிட்ட கேட்டிங்கன்னா யூ வில் கெட் 5 to 10 numbers ஆர் 5 அது கிடைக்கும். இங்கே பார்த்துட்டா அங்கே பார்த்துட்டான்னு சொல்லி ஒருத்தர் ஒரு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நோட் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் 2 நாள் ஃப்ரீ இருக்கீங்களா, ஸோ இந்த 5 நாள் நீங்கள் இது பண்ணிட்டீங்க. இந்த 2 நாள் 5 நாளில் ஈவினிங்கில் ஃப்ரீயாக இருக்கும்போது இது கேட்டு எழுதிட்டீங்க. ஸோ இந்த 2 நாள் நீங்கள் ஃபுல் டே ஃப்ரீயாக இருப்பீங்களா, அந்த டே உங்கள் பைக்கோ காரோ சைக்கிளோ இல்லை நடந்து கூட போங்க. நோ இஷ்யூஸ். ஃபுல்லாக உங்கள் ஏரியாவில் ரவுண்ட் அடிங்க. எங்கெங்கே இருக்குதோ சின்னதாக ஒரு டவுனில் போனாலே 20 to 25 ஹவுசஸ் பார்த்து. கொஞ்சம் பெரிய சென்னை, வேலூர், இந்த காஞ்சிபுரம், இந்த மாதிரி பெங்களூர்லாம் போனீங்கன்னா 50-100. ஜஸ்ட் கோ வித் 40 to 30 ஹவுஸ், அதுவே பெட்டர் என்ன. செகண்ட் பாயிண்ட் என்னாச்சு, வீடு எங்கெங்கே இருக்குன்றது எல்லாமே பார்த்தீங்களா. தேர்ட் பாயிண்ட் இஸ் டேக் எவ்ரி சிங்கிள் திங் நோட். இந்த ப்ரொஃபஷனலாக இருங்க. ஏனோ தானோ எனக்கு பிரெயினில் வந்து அந்த தெருவில் ஒன்று பார்த்தேன், இந்த தெருவில் ஒன்று பார்த்தேன், அங்கே ஒன்று பார்த்தேன், அதெல்லாம் தேவையில்லை. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எந்தெந்த தெருவில் என்னென்ன பார்த்தீங்கன்றது ஃபுல்லாக நோட் எடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா எல்லா இடத்துக்கும் போயிட்டு அப்ரோச் பண்ணுங்கள். ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னா, பக்கத்து தெருவில் ஒரு வீடு பார்த்துட்டிங்கன்னா அந்த வீட்டுக்கு போயிட்டு கேளுங்க. எப்படின்னா வீடு காலியாக இருக்கா, இல்லை கடை காலியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கோ அண்ட் டாக் டு த ஓனர். இது ஆமாப்பா நீங்கள் எந்த ரேட்டில் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வீடு பார்க்க வந்தேன்னு சொல்லக்கூடாது. யூ நீட் டு சே லைக் நான் வந்து ஒரு ப்ரோக்கர். உங்களோட ஃபுல் பாயிண்ட்டை நீங்கள் அங்கேயே சொல்லிடணும். நான் வந்து ஒரு ப்ரோக்கர். கிளைண்ட்டை பிடிச்சி கொடுத்தா, கஸ்டமர் பிடிச்சி கொடுத்தா நீங்கள் கமிஷன் தருவீங்களா, எப்படிப்பா எவ்வளோ கமிஷன்றது அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ். சில பேர் வந்து அட்வான்ஸில் வந்து பர்சன்டேஜாக கேட்பாங்க. சில பேர் வந்து ரெண்ட்டை அப்படியே ஒரு ரெண்ட்டாக கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சில பேர் வந்து 5,000 கேட்பாங்க. சில பேர் வந்து 2,000. தட்ஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ். நான் வந்து 50,000லேருந்து 5,000 வாங்கினேன். அட்வான்ஸ் 50,000 இருந்தாலும் எனக்கு 5,000 கொடுத்துருங்கன்னு சொல்லி அவர் 50 பே பண்ணது 5 கொடுத்துட்டாங்க, 45 எடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரியும் நடக்கும். இந்த திங் இஸ் உங்களுக்கு என்ன வேணுன்றது நீங்கள் தான் அங்கே பேசணும். எனக்கு 3,000 வேணுமா, 2,000 வேணுமா, சார் நான் ஒரு கிளைண்ட் பிடிச்சி கொடுத்தேன் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டுடணும். ஸோ திங் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணணும். பக்கத்தில் பார்த்த வீடு வந்து 5,000 சொன்னாங்க. 2 bedroom 3 bedroom, கார் பார்க்கிங் இருக்குது, 2 தண்ணியும் இருக்குது, தண்ணி தனியாக காசு, எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இந்த கிளைண்ட் வந்து ஒன்று கேட்குறாங்கன்னா தெரியாது அது மட்டும் சொல்லக்கூடாது. தட்ஸ் த பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஐ டிட். ஸோ டோன்ட் டூ தட். தெரியும் 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 டக்கு 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 சி சிம்பிள். எங்கேப்பா இருக்க வீடு, இந்த ஏரியாவில் இருக்குது, எவ்வளோப்பா ரெண்ட்டு, இவ்வளோ ரெண்ட்டு, எவ்வளோ ரூம் இருக்குது, இவ்வளோ ரூம் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்கா, பைக் பார்க் பண்ணலாம் இருக்கா, 2 தண்ணி இருக்குது, தண்ணி காசு தரணுமா இல்லை, அது எல்லாமே நீங்கள் வந்து பக்காவாக சொல்லிட்டீங்கன்னா ஓகே, உங்கள் மேலே ட்ரஸ்ட் பின் ஆகும். சின்ன பையன் ஃபுல்லாகவே சொல்லிட்டான்னா ஓகே இவன் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணுறான், இல்லை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடான பர்சன், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன்றது அங்கேயே ட்ரூத் வரும். அதனால தான் இந்த 40 அதுக்கு மேலே போகாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும். 30 வீடே போதும், 20 வீடு மேக்ஸிமம் போதும். நிறைய பேர் வந்து நான் தான் வந்து 50 வீடு 60 வீடு கிட்ட நோட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷன். 30 is enough. ஸோ ப்ராடக்ட் பார்த்தாச்சா, அது என்னென்ன ரேட்டு எல்லாமே பார்த்தாச்சா. அதுக்கப்புறம் என்னென்னா ப்ராடக்ட் வந்து நம்ம 3ஆக பிரிக்கணும்.
பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஒரு 30 வீடு போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அதில் 20 பேர் தான் வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. 10 பேர் வந்து அதெல்லாம் தர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது தர முடியாதுன்னு சொல்கிறாங்களா, அதை தூக்கி அப்படியே தேர்ட் ஸ்டேஜில் போட்டுருங்க. லோ இன்கமில் வந்து அவங்க ஆட் பண்ணி விட்ருங்க. டாப் இன்கம் மீடியம் இன்கமில் வந்து ஓகேப்பா உங்களுக்கு இப்போ 5,000 கேட்டிங்கன்னா 5,000 தரேன்னு சொல்லியிருப்பாங்களே, ஒரு 5-6 வீடு அவங்க எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஸோ அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் 2 ரூம் 3 ரூம் இதெல்லாம் எழுதிக்கோங்க. செகண்ட் திங் இஸ் இல்லைப்பா 2,000 தான் தருவேன் 3,000 தான் தருவேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து செகண்ட் எடுத்து போட்டுருங்க. ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு கிளைண்ட் கிடைச்சா எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு இதில் தான் நீங்கள் வந்து புஷ் பண்ணணும். இந்த வீடு இருக்குது இங்கே இருக்குது அதுதான் நீங்கள் காட்டணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 5 பேரில் வந்து 5 பேர்கிட்டயும் வந்து 3 பெட்ரூம் ஹவுஸ் இல்லை, இந்த செகண்ட் லோ இன்கம்ல வந்து 3 பெட்ரூம் ஹவுஸ் இருக்குன்னு சொன்னால் இந்த கிளைண்ட்டுக்கு வந்து அதுதான் ப்ரிஃபர்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புஷ் பண்ண முடியாது. ஓகேவா, செகண்டில் போங்க. செகண்டில் போயிட்டு இது புஷ் பண்ணுங்க. இது ரெண்டுத்துலையுமே இல்லை. ஒருத்தர் வந்து எனக்கு வந்து தனியாக ஒரு வீடு வேணும், 3 ரூம் வேணும், ஒரு பாத்ரூம் 5 பாத்ரூம் வேணும், ஏதோ சம்திங். ஃபர்ஸ்ட்டு கிட்டேயும் அவன் இல்லை, செகண்ட் கிட்டேயும் அது இல்லை, தேர்ட் கிட்ட தான் அது இருக்குன்னா ஸ்மார்ட்டஸ்ட் திங் இஸ் யூ நீட் டு கோ அந்த நீங்கள் வந்து அவங்ககிட்ட கமிஷன் கேட்கலாம். கிளைண்ட் கிட்ட சார் முடிச்சு கொடுத்தா ஜஸ்ட் நீட் டு கமிஷன் சார்னு சொல்லிட்டு சம்திங் யூ கோயிங் டு கெட் ரைட். ஸோ 3 பார்ட்டாக பிரிச்சாங்க, ஹை இன்கம் லோ இன்கம், ஹை இன்கம் மீடியம் இன்கம் லோ இன்கம்னு சொல்லி. உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ஹை இன்கம்ல தான் இருக்கணும், வேற எதுலையும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் இது இல்லை அப்படின்ற பட்சத்தில் இங்கே வரணும், இதுவும் இல்லைன்ற பட்சத்தில் தான் இங்கே வரணும். ஸோ த மெயின் மோட்டிவ் இஸ் யூ நீட் டு மேக்கிங் மணி, நாட் சும்மா பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ணல. ஸோ இந்த 3 பார்ட்டாக பிரித்து தனித்தனியாக எழுதிட்டீங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ராடக்ட் கிடச்சிருச்சு, உங்களுக்கு ப்ராடக்ட் கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஹவு டு கெட் அ கிளையண்ட். கிளையண்ட்ஸுக்கெலாம் வந்து இப்போ எப்படின்னா பேசிக்காக வந்து எல்லாருக்குமே வந்து ஃபோன் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு they need to see in phone. 90% of the people like ஃபோன் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு தான் யோசிப்பாங்க. ஓனர்கிட்ட பேசிட்டு வரும்போது யூ நீட் டு ஆஸ்க் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு இந்த 5 days ஈவினிங்கில் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா, இல்லை இந்த 2 நாளில் கூட ஃப்ரீயாக இருக்கும்போது உட்காந்து வீடியோ உட்காந்து எடிட் பண்ணுங்கள். 1 hour தான் அவங்க நல்ல பாட்டு போட்டு ஏதோ ஒரு சிம்பிளான எடிட் பண்ணிவிட்டு ஒரு 4 வீடியோ 5 வீடியோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோவும் போட்டு வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு செகண்ட் திங் இஸ் கிளையண்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும், கிளையண்ட் எப்படி பிடிக்கணுன்ற நான் சொல்கிறேன். இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வரீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். அது மட்டும் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போது கிளையண்ட் எப்படி பிடிக்கணுன்றது பேசிக் ஸ்டெப் இஸ் சே டு எவ்ரி ஒன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கொலீக்ஸ், உங்கள் ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ், ஏரியா ஃப்ரெண்ட்ஸ், ஜிம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து மச்சான் இந்த மாதிரி ஏரியாவில் வீடெல்லாம் இருக்குது, யாராவது கேட்டோம் தான் என் பேர் சொல்கிறான், என்ன நம்பர் போடுறா அப்படின்னு சொல்லி கொடுத்து சொல்லுங்கள். எல்லாருக்குமே வந்து வீக்லி 2 ஆர் 2 weeks ஒன்ஸ் வந்து ரிமைண்ட் பண்ணுறேங்க. யாருமே வரலையா வந்தால் சொல்கிறா பார்த்துக்கலாம், உனக்கு ஒரு 1000 தரேன்டா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் சே தம் லைக் தட். இந்த மாதிரி ஒரு 2 கிளைண்ட் வர மாட்டாங்களா, வருவாங்க, கண்டிப்பாக வரமாலாம் இருக்க மாட்டாங்க. செகண்ட் இஸ் உங்கள் கையிலேயே இருக்குது, போஸ்ட் இன் யுவர் சோஷியல் மீடியா. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போடுங்க, இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது, எல்லாத்துலேயுமே வந்து யூ கேன் ஜஸ்ட் போஸ்ட். ஒன்லி திங் இஸ் டோன்ட் கெட் ஷை. என் ஃப்ரெண்ட் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான். யூ ஆர் கோயிங் டு ஏர்ன் மணி, நாட் டு இம்ப்ரெஸ் பீப்புள். ஜஸ்ட் ஃபர்கோட் அபவுட் தெம். அவங்க யாருமே இல்லை, இல்லைன்னா மியூட் பண்ணிடுங்க, எதுவுமே தேவையில்லை. மியூட் பண்ணிட்டு யாரெல்லாம் அவங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, யாரெல்லாம் பண்ண மாட்டாங்க அது மட்டும் போடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரேண்டமாக 3 BHK ரூம் இருக்குது, 5,000 இருக்குது, வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம பர்சனலாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் போஸ்ட் ஒரு லீட் அது கிடைக்கும். இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் இதில் எல்லாத்துலையும் போட்டால் ஒன்றாவது கிடைக்கும். அப்படியும் இல்லை உங்களுக்கு பயமாக போடுறதுக்குன்னா அவங்க ஒன் மோர் ஸ்டெப், ஓப்பன் அ நியூ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், போஸ்ட் எவ்ரி ஃபோட்டோஸ், அது கீழே அவங்க நம்பர் போடுங்க. அது போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓனர்ஸ் கிட்ட எல்லாமே பர்மிஷன் கேட்டுவாங்க. அவங்க வந்து எது போட்டு சில பேர்லாம் வருவானுங்க குமாரி, அதெல்லாம் வேணாம். ஃபஸ்ட்டே பர்மிஷன் கேட்டு வீடியோஸ்லாம் வந்து அதில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து வர அதுலேயும் லீட் ஜென்ரேட் பண்ணலாம், அதுலேயும் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். நான் வந்து எப்படியெல்லாம் லீட் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்டெப்பாக போங்க. நான் 4த்துலேயும் கால் விடுறேன்னு சொல்லி கொடுத்தீங்க, ஒன்றா ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணால் அதுவும் வரும். இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆட் ரன் பண்ணுறதுக்கு 300 ரூபாவோ 400 ரூபாவோ. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணலாம். நான் மை சஜஷன் இஸ் டோன்ட் ஸ்பெண்ட் அ சிங்கிள் பெனி until you are making money. 1 ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நான் இப்போ ஆட் பண்ணுறதுக்கு காசு போடுறேன், ஆனால் ஃபஸ்ட்டில் நான் 1 ரூபா கூட போடல. பிகாஸ் வந்த காசு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் நீங்களும் யோசிக்கணும். 0 மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. காசு வந்த அப்புறம் யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். ஸோ அது தேர்ட் ஸ்டெப் வச்சா இன்ஸ்டாகிராமில் வந்து பண்ணுறது. 4th ஸ்டெப் இஸ் OLX வந்து ஆடாக போடலாம். இது நான் எப்படின்னு சொல்கிறேன். OLXல வந்து டிப்ஸோட சொல்கிறேன். ஜஸ்ட் டேக் இட் நோட்ஸ் அண்ட் சீரியஸாக நோட் எடுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டுனே இருக்கலாம்னு நினச்சி போட்டேன், அந்த மாதிரிலாம் நடக்காது. ஸோ ஒரு வீடு உங்களை வந்து இது நல்லா இருக்குது, இது வந்து நல்லா தராங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறாங்க, டாப் செல்லர், அவனோட வீடு எடுத்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவனோட வீடியோஸ்லாம் ஃபோட்டோவாக போட்டுட்டு OLXல அதில் எல்லாம் வரும், என்ன ரேட்டு, என்ன ஏரியா, அதெல்லாம் நீங்கள் வந்து போட்டு விட்ருங்க. ஆடு போட்டிங்களா, ஸோ அது வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து என்ன மைனஸ்னால் அந்த ஆட் வந்து 30 நாள் தான் ஓடும்.
அதுக்கு மேலே ஓடாது, யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு மேலே போகணும்னா காசு போகணும். நீங்கள் காசே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். ஸோ 30 நாள் ஓடுமா, அதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக லீடு வரும். 20 கால் வந்தாலும் ஒருத்தன் வந்து நேரில் பார்ப்பான். 20 காலில் அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, ஐம் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லி. அந்த நம்பருக்கு கால் பண்ணி எப்படி பேசணும்னா, சார் ஹாய் சார், OS வந்து கால் பண்ணுறேன், இந்த மாதிரி வீடு வந்து பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து 3 BHK பார்க்குறீங்களா 2 BHK பார்க்குறீங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து பேச்சு கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி ரேட்டில் இருக்குது, இந்த ரேட்டில் இருக்குது, நீங்கள் எப்போ ஃப்ரீன்னு சொல்லி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டேஸில் நீங்கள் நீங்களே சொல்லிடுங்க, சார் சாட்டர்டே சண்டேஸில் வந்து ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா பார்த்துக்கலாம் சார். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லீடு வந்துடாது. நானும் 40 பேர்கிட்ட பேசி தான் அந்த ஒருத்தன் வந்தான். நானும் வந்து அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா லீட் பண்ணியிருக்க மாட்டேன். சேல்ஸில் அது கொஞ்சம் டீமோட்டிவேட்டிங்காக இருக்கும். யூ நீட் டு புஷ் யுவர் செல்ஃப், ஓகேங்களா? ஸோ அது பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு எப்படி ப்ரோ நான் ஆட் ரன் பண்ணுறதுன்னா, உங்களால் 3 மாதத்துக்கு ஒரு ஆடு போட முடியாது. ஒரே ஒரு நம்பருக்கு ஒரே ஒரு ஆட் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன டிப்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டுமா இருக்கீங்க, உங்கள் அம்மா இருக்காங்க, அவங்க அப்பா இருக்காங்க, அவங்க அண்ணன் இருப்பான், தங்கச்சி இருப்பான், எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபோன் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் ஒரு நம்பர் இருக்குது. 25 நாள் உங்கள் ஆட் மட்டும் ஓட்டும். 25 டேஸ் உங்கள் ஆட் நீங்கள் ரன் பண்ணிட்ட அப்புறம் லாஸ்ட் 5 டேஸில் தான் நீங்கள் வேறு ஆட் பற்றி யோசிக்கணும். ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்காதீங்க. லாஸ்ட் 5 டேஸில் வந்து உங்கள் அம்மா நம்பர்லேருந்து ஒரு ஆட் போடுங்க, ஓகேங்களா? மொத்த நம்பர்லேருந்து ஒரே நாள் போட்டுருந்தீங்க. அம்மா நம்பர்லேருந்து போடாச்சா உங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இன்னொரு 30 டேஸ் அதில் ஓடும். 25 டேஸ் வரும்போது இன்னொரு 5 டேஸ்க்கு வந்து இன்னொரு ஆட் போட ஆரம்பிங்க. இதே ஸ்டெப் தான், அப்படியே தான் ஜம்ப் ஆகிட்டே வரணும். அடிச்சுட்டே இருங்க. ஒரு நாள் கல் உடஞ்சிடும், ஓகேங்களா? ஒரே டைம் அடித்தா உடையும்னா அடிக்காது, அடிச்சுட்டே இருங்க, கண்டிப்பாக உடையும். ஸோ ஃபஸ்ட்டு 1 மந்த் உங்கள் ஆட் போச்சு, செகண்ட் உங்கள் மம்மி இதில் போட்டிங்க, தேர்ட் உங்கள் அப்பா இதில் போட்டிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கிட்ட 2 நம்பர் தான் இருக்குது, இல்லை 1 நம்பர் தான் இருக்குன்னு சொல்லி தாட் வரும். திங்க் அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்ரோச் பண்ணலாம், ப்ரோ இந்த மாதிரி ஆட்டுக்கு போஸ்ட் போடு, அப்படி யாராவது வீடு வாங்கினாலும் அவங்க கமிஷன் 1000 rupees தரேன், இல்லை 2000. அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் எவ்வளோ தரேன்றது. யாருமே சும்மா பண்ண மாட்டாங்க. நான் வந்து 5000 தரணும் போது போட்டாங்க, கிளிக் ஆச்சு. சில பேர் காட் சம் மணி, சில பேர் கிளிக் ஆகுது, அது அவங்களோட லக், யாரோ, ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாலே கண்ணு திறந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. தேர் ஆர் சம் ஃப்ரெண்ட்ஸில் அந்த மாதிரி நீங்கள் போடலாம். ஒரு 4 ஆட் ரன் ஆகிடுச்சா 4 மந்த்ஸ்க்கு அதே சைக்கிள் திருப்பி ரன் பண்ணுங்கள். 5th மந்த்து உங்களுக்கு ஆட் வரப்போகுது, சேம் சைக்கிள் அடிச்சுட்டே இருங்க. இன்னொன்று என்னன்னா, இன்னும் ஒன்று போதுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் போஸ்ட் 2 ads. எப்படி 2 ads? சேம் சைக்கிள். ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறீங்கன்னா, செகண்ட் அம்மா போகிறாங்க, தேர்ட் அப்பா போகிறாங்க, தேர்ட் 4th இன்னொரு ஃப்ரெண்ட் போகிறாங்கன்னா இன்னொரு 4 ஃப்ரெண்டு பிடிங்க. நீங்கள் 5th மந்த் போடும்போது இன்னொரு ஃப்ரெண்டோட சேர்த்து போடுங்க. அதே மாதிரி அம்மா போகிறாங்கன்னா அம்மா 2 ஆடாக ரன் பண்ணிங்கன்னா யூ கெட் மோர் லீட்ஸில். ஆனால் காசு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. வந்தால் தரேன் அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டே இருங்க. நான் வந்து ஒரே நாள் 10 ஆட் ரன் பண்ணேன். அத்தனை ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டேன், எவந்தில் போய் மெசேஜ் பண்ணாலும் என் நம்பர் தான் வரும், நான் தான் கால் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஆட்லாம் போடும்போது ஜஸ்ட் காட் லைக். அந்த மாதிரி தான் நீங்கள் திங்க் அவுட் சைட் த பாக்ஸ், யூ வில் ஃபக்கிங் மேக் மணி, ஓகேவா? ஜஸ்ட் டோன்ட் திங்க் இட் வில் பி ஈஸி. சேல்ஸ்ன்றது கொஞ்சம் கஷ்டம் தான், உங்களுக்கே நல்லா தெரியும். இப்படின்னா யாரோ வந்து ஹலோ சார் நாங்கள் இங்கேருந்து கால் பண்ணுறோம், எங்ககிட்ட ஆஃபர்லலாம் வீடு போதுன்னா நீங்கள் என்ன பண்ணி கட் பண்ணிடுவீங்களே. சேல்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான், நீங்கள் பேச கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளைண்ட் பிடிப்பீங்க, அதுக்கப்புறம் பேச கற்றுப்பீங்க, அதுக்கப்புறம் தான் வீடு விற்பீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். 5000 10,000ன்றது நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே கண்டிப்பாக உருவாக்கிடலாம். மாதத்தில் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் யூ ஆர் மேக்கிங் மணி, தட்ஸ் த பாயிண்ட். ஸோ இப்படி தான் 0 to 10,000 இல்லை 5,000 இல்லை 20,000 தட்ஸ் டிபெண்ட் ஆன் யுவர் ஹார்ட் ஒர்க் நீங்கள் உருவாக்கலாம். ஸோ இது வந்து ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸுக்கான வீடியோ. வீடியோஸ் லைக் வீடு வாங்குறதுலாம் வேணும் அப்படின்னா லட்சத்தில் 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னா உருவாக்கணுன்ற மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் ப்ளூபிரிண்ட் 2 அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் ஒரு தனியாக ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ வந்து எழுதிட்டு உங்களுக்கு நான் உருவாக்குறேன். தட்ஸ் ஹவ் ஐ மேக் மணின்றது. ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. கமெண்ட்டில் வந்து எத்தனை ப்ளூபிரிண்ட் 2 வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் கண்டென்ட் எழுதுறேன் அதை பற்றி. ஸோ அவ்வளோதான் வீடியோ. இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். பாய்.